ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், கோர்ஸ் பற்றி டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் வைக்கால்மேடுங்கிற ஏரியாவில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கு. நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அப்ரூவ்ட் பை AICTE, அப்ளிகேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அக்ரிகேட்டட் பை NAC A கிரேட் அண்ட் NBS சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பை 2001. நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 2715. காலேஜ்குள்ளே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூஜி கோர்சஸ்: அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்க், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் பிஜி கோர்சஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், VLSI டிசைன், இன்ஜினியரிங் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். யூனிவர்சிட்டி கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். காக்னிசன், அக்சென்சர், விப்ரோ, பெர்டுசா, DXC டெக்னாலஜி, டெக் மஹேந்திரா, டைட்டன், ராயல் என்ஃபீல்ட், ஜாஸ்மின் இன்ஃபோடெக், ஹெக்ஸாவேர் கம்பெனிஸஸ்லாம் பிளேஸ்மெண்ட் வந்திருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்க்கு இந்த காலேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கேம்பஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய கட் ஆஃப் 150+ எபோ இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தீங்கன்னா 1 to 1.5 lakhsக்குள்ளே வரும். கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தீங்கன்னா 70,000 to 1 lakh வரும். டிபெண்ட்ஸ் ஆன் கோர்சஸ் பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் வேரியேஷன் ஆகலாம். தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸ் அட்மிஷனாலும் சரி, நீங்கள் எடுத்த கட் ஆஃப்க்கு எந்த காலேஜஸில் அட்மிஷன் கிடைக்கும், ஃபீஸ் எவ்வளோ போயிட்டு இருக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களாங்கிற டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.